நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்று மறுதேர்வு. நாடே உற்று நோக்குமாறு தேர்வில் சுமார் 1500 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு திடீரென ரத்து. தேர்வு தேதி விரைவில் வெளியிடப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. முதுநிலை நீட் தேர்வின் செயல்பாடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யும் பொருட்டு தேர்வு ஒத்திவைப்பு. முதுநிலை நீட் தேர்வு ரத்து குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். தேர்வு தொடங்குவதற்கு 10 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட முதுகலை நீட் தேர்வு. தேர்வுக்காக நீண்ட தொலைவில் இருந்து பயணம் மேற்கொண்டு வந்த மருத்துவர்கள் அவதி. நீட் முதுகலை தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது. மோடி ஆட்சியின் மோசமான கல்வி முறைக்கு மற்றொரு உதாரணம். திறமையற்ற பாஜக ஆட்சியால் மாணவர்களின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். விஸ்வரூபம் எடுத்துள்ள தகுதி தேர்வுகள் விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவு. முறைகேட்டில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. நீட் நெட் தேர்வு முறைகேடுகளை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். தேசிய தேர்வு முகமையின் புதிய தலைவராக பிரதீப் சிங் நியமனம். மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் முறைகேடு செய்தால் 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம். போட்டித் தேர்வு முறைகேடுகள் பெரும் சர்ச்சையான நிலையில் புதிய சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசு. தமிழக கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு ஆளுநர் RN ரவி ரகசிய அறிக்கை அனுப்பியதாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக தார்மீக பாஜக குழு நாளை ஆளுநரை சந்திக்க திட்டம். விஷச்சாராய சிகிச்சைக்கான மருந்து இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான குற்றச்சாட்டு. தேவைக்கு அதிகமாகவே கையிருப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. விஷச்சாராய விவகாரத்தில் பேரவையில் பேசவிடாமல் தடுப்பது வருந்தத்தக்கது. அமைச்சர் முத்துசாமி பதவி விலகினால்தான் நியாயம் கிடைக்கும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசு பதிலளிக்க தயாராக இருக்கும்போது எதற்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும்? திமுக எம்பி கனிமொழி காட்டம். கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆட்சியாளர்களுக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகிறது. சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரியவரும் என அண்ணாமலை ஆதங்கம். அண்ணாமலையின் சதி செயல்தான் விஷச்சாராய உயிரிழப்பு. ஐம்பத்து பேர் மரணத்திற்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் தொடர்பு உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டு.
சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது கல்வராயன் மலை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் எதிரொலியாக அதிரடி நடவடிக்கை. இரண்டு காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 38 பேர் அடங்கிய அதிரடி படையினர் சத்தியமங்கலம் பவானி பகுதிகளிலிருந்து கல்வராயன் மலைக்கு வருகை. அதிரடி படையினருக்கு உதவியாக 80 ஆயுதப்படை போலீசாரும் முகாம். மதுரவாயலில் 15 வயது சிறுவனுக்கு HIV இருப்பதாக தவறான ரிப்போர்ட். தனியார் ரத்த பரிசோதனை மையம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திரைப்பட வில்லன் கார்த்திக் போலீசில் புகார். அடகு நகைகளை முறைகேடு செய்த வங்கி அலுவலர்கள். வட்டியில் இருந்து மீட்ட நகைகள் ஒட்டப்பட்டும் துண்டிக்கப்பட்டும் இருந்ததால் போலீசில் புகார் அளித்த வாடிக்கையாளர்கள். வாணியம்பாடி அருகே கோயில் திருவிழாவில் ராட்டினம் அமைப்பதில் இரு குழுக்களிடையே மோதல். காயமடைந்த 9 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. வேலூரில் மதுபோதையில் கல்லூரி பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு. மாணவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை போலீசில் ஒப்படைத்த பெற்றோர்கள். செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. புதுச்சேரியிலும் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை, ஈரோடு, கடலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் சதமடித்த வியல். தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என கணிப்பு. காலை 9:15 மணிக்குள் பணிக்கு வராவிட்டால் அரை நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. ரயில் நிலையங்களில் பயணிகள் ஓய்வு எடுக்கும் அறை உள்ளிட்ட சேவைகளுக்கும் GSTயில் இருந்து வரி விலக்கு. மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு விலக்கு அளித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வங்கதேசத்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. அசத்தல் வெற்றியால் இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பு பிரகாசம். ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ஆட்டம். டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்வு. துருக்கி அணிக்கு எதிரான யூரோ கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அபார வெற்றி. ருமேனியா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய பெல்ஜியம்.